இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஐ எம் சுந்தர். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னையோட மார்க்கெட்டில் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. யாரெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, இனிமேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கீங்களோ, பிகினரோ அட்வான்ஸாக ப்ரோ ட்ரேடர் எல்லாத்துக்குமே இன்னைக்கான வீடியோ கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணக்கூடிய வீடியோவாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரீ சார்ட் அனலைசிஸ் வீடியோ மார்னிங் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத கேட்டதுன்னா எனக்கு ஈஸியாக புரியும். குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரீ சார்ட் அனலைசிஸ் பார்த்துடலாம். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வைஸாகவும் தென் ஸ்னைப்பர் கான்செப்டில் எந்த மாதிரி ப்ராபபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எல்லா விதமான தகவல்களையும் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறேன், ஒவ்வொரு நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி ரெடி ஆகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான். அதனால் இங்கே டிப்ஸோ கால்ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது 24,800 நியரஸ்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டோட 5 மினிட் ட்ரெண்டு பேரிஸாக இருக்குது. 1 ஹவரோட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து மார்க்கெட் பேரிஸாக மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான 24,680 நியரஸ்ட்டில் ஒரு டிமாண்டும் 24,900 ஒரு சப்ளை ஜோனும் இருக்குது. அதுக்கு பிட்வீனில் மார்க்கெட் இருக்குது. அப்போது மார்க்கெட் ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த 24,680 தான் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ 24,800 பிலோ இருக்கும்போது மார்க்கெட்டோட டைரக்ஷன் டவுன் ஆகவும், 24,800க்கு அபோவ் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் திரும்ப புல்லாகிட்டு இந்த சப்ளை ஜோன் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அது என்னோட ப்ராபபிலிட்டி. அப்போ இங்கிறது மேலே போகக்கூடிய ஃபுல் ப்ராபபிலிட்டிஸ் நான் பிடிக்கணும், கீழே போகக்கூடிய ஃபுல் ப்ராபபிலிட்டிஸ் பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் வரக்கூடிய ஸ்னைப்பர் தியரியோட 2 ஸ்கொயர் நம்பர் நம்மளுக்கு என்ன. அப்போ ஸ்னைப்பர் தியரி கண்டிஷன் படி ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போது 24,800 ஏடிஎம்னால 24,900 24,700 கால் போட்டு ரெண்டு ஆட் பண்ணி /2 போட்டு ஸ்னைப்பர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது மார்க்கெட் 24,800லேருந்து மேலே போக போகுது அப்படின்னா 24,800 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸோட ப்ரீமியம் 44 ரூபாய்க்கு கீழே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓடிஎம் 24,900 கால் என்ன பண்ணுவாங்க, பை ஆக்ஷன் எடுப்பாங்க. எப்போ அப்படின்னா அவங்களுடைய ப்ரீவியஸோட க்ளோஸ் அபோவ் போகும்போது. ஸோ இந்த நம்ம காம்போ எல்லாமே ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். இவையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லெவல்ஸுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கும் ஸ்னைப்பர் பாயிண்ட்டுக்கும் மோர் தென் 30 + 40 பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அப்போ இங்கே கீழே வரும்போது என்ன பண்ணலாம், மார்க்கெட் ஒரு வேளை மொமெண்டம் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா இந்த க்ளோஸ் டு ஸ்னைப்பர் பாயிண்ட் வரதுக்கான பாயிண்ட்ஸ் நம்ம பிடிக்கலாம். எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் எப்போ கொடுக்கும் எங்கே கொடுக்குன்னே தெரியாது இல்லைங்களா? அதனால் இந்த 81 44 கீழே வரும்போதோ என்னாகலாம், சம்டைம்ஸ் மார்க்கெட் இந்த 44க்கு மேலே ஸ்கொயர் நம்பர் செக் பண்ணி பாருங்கள். 49 என்ட்ரி எடுத்திங்கன்னா 36 ஸ்டாப் லாஸ் ஆகும். அதுக்கிட்ட வரைக்கும் 2 ஸ்கொயர் நம்பர் என்னங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 64 வருமா? ஸோ இந்த ஒரு ஸ்கொயர் அடிக்கிறது என்னை பற்றி பெரிய விஷயமா இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்னைப்பர் பாயிண்ட் அப்படிங்கிறத பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பிக் லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ க்ளோஸ் டு ஸ்னைப்பர் வரும்போது சம்டைம்ஸ் மொமெண்டம் கொடுக்க தான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை விட ஸ்னைப்பர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு லோயர் சைடு பிரேக் அவுட் செக்ஷன் அபோவ் இருக்கும்போது வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் டார்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ கால் அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங்காகவும், புட்டு அப்படிங்கிறது 75 அபோவ் போயிட்டாலே பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி மாறும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா நேரத்தில் சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? அதான் என்னோட கண்டிஷன். இது போக நீங்கள் என்ன பண்ணலாம், எர்த்தில் உள்ள மேக் பண்ணிக்கிட்டு கியூப் ரூட்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ப்ராபபிலிட்டிஸ் தான். அந்த ப்ராபபிலிட்டிஸில் வந்து ரிஸ்க் யூவர்ஸ் ரிவார்ட் யூவர்ஸ். தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்போ அந்த மார்னிங்கோட வீடியோ எல்லாமே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் மார்க்கெட்டை ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க இங்கே ஆப்ரேட்டர் அப்படிங்கிற நேம் வச்சாலும் ஓகே தான், இல்லை இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற நேம் வச்சாலும் ஓகே தான், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் கால் புட் ஆப்ஷனை வச்சு நிஃப்டியை மேலேயும் கீழேயும் போக வைக்கிறது யார் அப்படின்னா செல்லர்ஸ் தான். இப்போ இந்த இடத்துல செல்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்த உடனே எல்லாரும் என்ன நினச்சிட்றாங்க அப்படின்னா, சரி நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் வந்து செல்லிங் பண்ணுவாங்களா, அவர் தான் செல்லர் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க தனி கேட்டகரிங்க. நீங்கள் ஒரு 10K to ஒரு 1 lakh கிட்ட கேபிட்டல் வச்சுருக்கீங்க, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பை ஆக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்கால்பிங்லேயோ இல்லை ஒரு சும்மா ஒரு 40 பாயிண்ட் பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் வந்து ஆப்ஷன் பையர். இதுவே மோர் தென் 2 lakh வச்சுக்கிட்டு நீங்கள் பொசிஷன் எடுக்கிறீங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஓடிஎம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு ஐடிஎம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் செல் பண்ணாலோ, இல்லை ஓடிஎம் ப்ரீமியமை வந்து நீங்கள் பை பண்ணிவிட்டு ஃபியூச்சரை செல் பண்ணாலுமே நீங்கள் வந்து ஹெட்ஜர்ஸ்.
ஆப்ஷன் பையர் யாருன்னு சொல்லிட்டேன். இப்போ ஆப்ஷன் ஹெஜர் யார் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அப்போ இல்லை செல் பண்ணுறவங்க யார் அப்படின்னா, இதே போல் ஓடிஎம் வைக்காமல் டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்பீரியா சரி அப்போ 24,900 மார்க்கெட் போகுது, அங்கே ஒரு கால் ஆப்ஷன் செல் போடு. அதே போல் மார்க்கெட் 24,700 கீழே போகுது, இங்கே ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணுறாங்கல்ல. அப்போது இவங்க வந்து பார்ட் டைம் செல்லர்ஸ், ஓகேங்களா. பட் ரியல் செல்லர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் தான் போகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணக்கூடிய அமௌண்ட் கேபிட்டல் வச்சுக்கவங்க தான் ரியல் செல்லர்ஸ், த ரியல் ஓஜி, ஓகேங்களா. ஸோ அப்போது அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் மார்க்கெட்டில் நம்ம என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணாலுமே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பாக மாறுது, ஓகேங்களா. அப்போது செல்லர் அப்படிங்கிறவங்க கால் செல்லர் அண்டு புட் செல்லர்ஸ், ஓகேங்களா. 2 விதமான செல்லர்ஸ் இருக்காங்க. அப்போ இங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்துட்டு செல் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய மிஸ்டேக். காலை செல் பண்ணுறதான் புட்டையும் செல் பண்ணி வச்சுருப்பான், புட்டை செல் பண்ணுறதான் காலையும் செல் பண்ணியிருப்பான், ஓகேங்களா. ஸோ ஒரு செல்லர்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு சினாரியோ தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் ப்ரீமியமில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூவை அவன் ப்ராஃபிட்டாக மேக் பண்ணணும், அதுதான் உட்காந்துருப்பான். அப்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நேற்றோட அடுத்த மணி என்னங்க, நேற்று வந்து மார்க்கெட்டில் அடுத்த மணி ஒரு 24,800 அப்படிங்கிறத வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போது நேற்றோட 24,800 கால் ஆப்ஷனுடைய ஹை பாயிண்ட் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டே ஹை, ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 201 ரூபா, ஓகேங்களா. புட் ஆப்ஷனோட ஹைன்னு எடுத்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல, ஓகேங்களா. ஸோ கால் எடுத்தாச்சு, அதே போல் நம்ம புட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்போ இந்த புட் ஆப்ஷன் நேற்றோட ஹை பாயிண்ட் என்னங்கிறத பார்க்குறோம், 115 ரூபா, ஓகேங்களா. இப்போது இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சுல, இந்த எக்ஸ்பைரியில் என்ன ஆயிடுச்சு, நேற்று 201 ரூபா கால் ப்ரீமியம், 115 ரூபா புட் ப்ரீமியம், ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 316 ரூபா இல்லைங்களா. இந்த 316 ரூபா ப்ரீமியமில் இன்றைக்கி எவ்வளோங்க மிஞ்சி போயிருக்கு அப்படின்னா வெறும் ஒரு 7 பாயிண்ட் தான், கரெக்டுங்களா. மீதி இருக்கக்கூடிய 309 ரூபா ப்ரீமியம் என்னவாயிருச்சு, 0 ஆயிடுச்சு. இதுதான் அவன் ப்ராஃபிட்டாக மேக் பண்ணுறான். லாஜிக் புரியுதுங்களா. அப்போது நேற்று ரெண்டோட ஹை பாயிண்ட் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 315 ரூபா அந்த ப்ரீமியம் இன்றைக்கி வெறும் 7 ரூபா தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியம் டிகே தான் என்ன பண்ணுறான், அவன் ப்ராஃபிட்டாக மார்க்கெட்டில் மேக் பண்ணுறான், ஓகேங்களா. அப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, இதில் ஒரு 2 லட்ச ரூபா, இதில் ஒரு 2 லட்ச ரூபா எடுத்து போட்டிருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக, ஓகேங்களா. இப்போ என்ன ஆச்சு, மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கலி 7 பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ இது ஒவ்வொரு நாளும் நடக்குங்க மார்க்கெட்டில், ஓகேங்களா. அப்போ 2 லட்சம் 2 லட்ச ரூபா ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த 300 ரூபா அப்படிங்கிற ப்ரீமியம் அவனுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ 300 அவனுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,000 வந்திருக்கும் இல்லைங்களா. இவ்வளோதான். இதை போல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உட்காந்துருப்பாங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக 800 மட்டும் காட்டினேன். அது மாதிரி எல்லா விதமான ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, செல்லிங் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொசிஷன் அவங்க க்ளோஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்லேயே புக் பண்ணலாம், இல்லை லாஸ்லேயும் புக் பண்ணலாம். பட் கண்டிப்பாக அனதரில் இருக்கக்கூடிய ஓடிஎம் செல்லர்ஸில் ஓடிஎம் ப்ரீமியமில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூ உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் மேக் பண்ணும், ஓகேங்களா. அப்போது ஒரு செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அவனுடைய பொசிஷனை வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ கேட்பாங்க நிறைய பேர், இப்போ ஒரே டேரக்ஷனில் மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம, சரி எல்லா விதமான கால் செல்லர்ஸும் அவனோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டான், அதனால் மார்க்கெட் மொத்தத்துக்கு மேலே போயிடுச்சு, கரெக்டுங்களா. இப்போ அதே போல் இப்போ இன்றைக்கி பாருங்கள், ஒரு டவுனு திரும்ப அப்பு, டவுனு அப்பு, டவுன், இது மாதிரி ஜிக்ஸாக இருக்குல்ல. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டை கீழே கொண்டு போகணும்னு நினச்சி செல் பண்ணுறாங்க, இல்லை கீழே ப்ரீமியம் கொண்டு போயிட்டு அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ண நினைக்கிறாங்க, கரெக்டுங்களா. அப்போ இது வந்து என்ன ஆகுது, காலோட செல்லர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க, பட் எல்லா விதமான செல்லர்ஸும் வெளியே போகலன்னு அர்த்தம். திரும்ப கீழே போச்சுன்னா என்ன அர்த்தம், எல்லா விதமான கால் செல்லர்ஸும் அவங்களோட ஃபுல் ப்ராஃபிட் புக் பண்ணலை அப்படிங்கிற அர்த்தம். அதே போல் திரும்ப இப்படி கீழே வருது, அதுக்கான காரணம் என்ன இருக்கும், எகெயின் கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் வராங்க, இதனால் புட் செல்லர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. அப்போ திரும்ப மேலே போனால் என்ன அர்த்தம், எல்லா விதமான புட் செல்லர்ஸும் மார்க்கெட் வெளியே போகல, இன்னொன்று சம் பீப்புள்ஸ் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். இதை மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட்டை பிரித்து பார்க்கணும். அப்போது இப்படி போயிட்டு திரும்ப கீழே வரணும் என்ன அர்த்தம், இன்னும் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்க, கால் செல்லர் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கீழே மேலே போச்சுன்னா திரும்ப என்ன இருக்காங்க, மார்க்கெட்டில் புட் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். இந்த மாதிரி இங்கே லாஜிக்கலாக பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட்டோட ஃபுல் டெப்த் அனலைசிஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம போஸ்ட் மார்க்கெட்டுக்கு வரலாம். இந்த போஸ்ட் மார்க்கெட் பற்றி நான் பேச வரது என்ன அப்படின்னு அந்த இடத்துல இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 24,800 அபோவ் இருந்துச்சுன்னா கால் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும், 24,000 பிலோ இருந்துச்சுன்னா புட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்னைப்பரை வந்து ஹெல்ப்புக்கு எடுத்துக்கோங்க சொல்லிடணும், கரெக்டுங்களா.
அப்போ ஸ்னைப்பரோட கான்செப்ட் நான் போகிறேன். ஸ்னைப்பர் எனக்கு என்னாச்சு, ரெண்டுமே 44க்கு பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே 44க்கு பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சில சினாரியோ மாறிச்சு. என்ன அப்படின்னா, கீழே பிரேக் அவுட் பண்ணி இமீடியட் மேலே அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணால் கரெக்டுங்களா, கீழே பிரேக் அவுட் பண்ணி இமீடியட் மேலே அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணால் இதில் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு புல் பேக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்போம். கரெக்டுங்களா, 10:35 கால் தான் மேலே போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கும்ல. இப்போ இதே 10:35 நம்ம ஸ்பாட் எடுத்து பார்க்குறோம். கரெக்டாக பாருங்கள், அவனும் க்ளோஸ் அபோவ் தான் டேப்டு. இப்போது இந்த ஒரு கண்டிஷன் வரும்போது எல்லாரோட ஏம் என்னவாக இருக்கும், மார்க்கெட் மேலே போகுதுன்னு தானே இருக்கும். பட் இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு ஐடியா சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, எர்த் லெவலோட லெவல்ஸ் இன்றைக்கி பாருங்கள் அப்படிங்கிற வேர்ட் சொல்லுங்கள். எத்தனை பேர் அதை ஃபோக்கஸ் பண்ணிங்க, ப்ரீசார்ட் அனலைசிஸ் வீடியோ பார்க்குறவங்க காலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை சொல்லுங்கள். அப்போ எர்த் லெவல் இப்படி பார்க்கும்போது இதாங்க லெவல்ஸு. இன்னையோட ப்ரீ ஓப்பன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இன்னையோட ப்ரீ ஓப்பன் லெவல்ஸ் அப்படிங்கிறது 24,803. ஸோ இந்த 24,803 ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, 854 751ங்கிற அப்பர் லோயரில் ஒரு மொத்தத்துக்கு 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கிடைக்குதா. 751 to 854 கரெக்டாக பாருங்கள், 751 to 854 லெவல்ஸ் மேக் பண்ணியாச்சா. அப்போது காலோட என்ட்ரி கிடைச்ச அந்த 10:35 டைம் ஆல்ரெடி புட்ஸால் சொல்ல வந்துட்டாங்க லாஜிக் காட்டுது. இது எப்படி ப்ரோ பார்க்குறது, எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னா சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து க்ளோசிங் பாருங்கள். இவன் எக்ஸாக்டாக இப்போ 750 நிற்கிறான் இல்லைங்களா, 756. அப்போ 800 கால் போட்டு தான் நீங்கள் எடுத்து பார்க்கணும். இல்லை இது மாதிரி பிட்வீனில் இருக்கா, எதுவுமே நியரஸ்ட்டில் இல்லையே, 24,756 இருக்கும்போது 800 ஒரு 44 பாயிண்ட் இருக்குது, 700 ஒரு 56 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ இது மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட இதாகவில்லை, எது நியரஸ்ட்டில் இல்லைங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா சிம்பிள், இங்கிட்டு 700 எடுத்துருங்க, இங்கிட்டு 800 எடுத்துருங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேங்களா. அப்போது அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹைலோ மேக் பண்ணிங்கன்னா நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய அதே லெவல்ஸ் தான். இவனோட ஹைலோ இவனுக்கும் இவனோட ஹைலோ இவனுக்கும் ஸ்வாப் பண்ணிங்கன்னா இவன் 2 லெவல்ஸுக்கும் பிலோ இருக்கான். கரெக்டுங்களா, இவன் 2 லெவல்ஸுக்கு அபோவ் இருக்கான். எக்ஸாக்ட்லி மார்க்கெட் எங்கே டேப்புடு, சப்போர்ட் ஜோன் டேப்புடு. அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகும். டேப் ஆயிடுச்சு, முடிஞ்சு. டேப் ஆகிட்டு என்ன பண்ணுது, மார்க்கெட் ஸ்டில் மேலே தான் இருக்கான், ஆனால் லெவல்ஸ் டேப் ஆயிடுச்சு. இது அதோட லெவல் நம்மளுக்கு திரும்ப மார்க்கெட்டில் கால் செல்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ் நம்மளுக்கு. அப்போ இதுக்கு மேலே ஃபர்தராக போனால் தான், அப்போ இல்லைன்னா திரும்ப இங்கே வந்தால் தான் அடுத்த ரேலி. ஏன்னா இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் என்ன ஆகலாம், சைடிஸ் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, புட்டோட பை ஆப்ஷன் பார்ப்போம், இந்த இடத்துக்கு போனால் காலோட பை ஆப்ஷன் எடுப்போம். இதான் லாஜிக். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் மார்க்கெட் கீழே வந்து இந்த லெவல்ஸை டேப் பண்ணுறதோ அப்போல்லாம் உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். இதோட நியரஸ்ட் லோவில் இல்லைங்களா, கரெக்டாக பாருங்க, மீட் ஆயிருக்கா, தெரியுதா. அப்போது இன்றைக்கி உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ் எப்போல்லாம் மார்க்கெட் டேப் ஆகுது அப்போ தான் அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு காலையிலே சொல்லிட்டாங்க. இல்லை ப்ரோ நான் ஸ்னைப்பரில் தான் ஃபோக்கஸ் பண்ணேன், எனக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்றும் பெருசாக பாதிக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, ஒவ்வொரு நாள் ஸ்டாப் லாஸ் கொடுத்தா தான் தப்பு. தேங்க்யூ.